நிலத்து பஞ்சாயத்துக்கு கூட்டு போறேன். அட்வான்ஸ் நான் திருப்பி வாங்கி தரேன். வாங்கி தந்தா பேசினபடி ஆளுக்கு 2000 கொடுத்துறேன். சரிப்பா வாங்கி தரேன்ப்பா. ஆளுக்கு 2000 நீங்க வந்துட்டீங்க அலைஞ்சிட்டீங்க. சரி உங்களுக்கு 2000 கையில கொடுத்துறேன்ப்பா. வாங்க நீங்க அங்க போய் எதுவும் உதவி பெறக்கூடாது. ஆமா ஏப்பா அவர் நிலம் வாங்குறேன்னு சொல்லி 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாரப்பா. ஆமாப்பா விசேஷம் வச்சு அவர் எதிர்பார்த்த பணம் வரல. இப்போதைக்கு முடியாது. அந்த இப்போ என்ன நினைக்கிறாரு, அந்த 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் வச்சு வாங்கி போடுவோம்னு நினைக்கிறாரு. நீங்களா கூப்பிட்டு வந்திருக்காரு. என்னப்பா சொல்றேன்? ஏப்பா உங்களை நம்பி நான் ஒரு பக்கம் போய் 50 லட்ச ரூபாய்க்கு சொத்து வாங்குறது, நான் ஒரு இடத்துல போய் 5 லட்ச ரூபாய் போட்டு வச்சிருக்கேன். உங்களால நீங்க 2 லட்ச ரூபாய் கேட்டு வந்திருக்கீங்க. நான் போய் அவன் 5 லட்ச ரூபாய் கேட்டா எனக்கு திருப்பி தருவானா? ஆமாப்பா விசேஷம். ஏப்பா நீங்க ஒரு மாசத்தான அக்ரிமெண்ட் போட்டு போனீங்க. 6 மாசம் ஆகி போச்சுப்பா. வந்துச்சுப்பா. இப்ப நீங்க அக்ரிமெண்ட் போட்டு போய் 1 மாசம் ஆச்சு. அது மேல 6 மாசம் ஆகி போச்சு. 1 மாசம் கேளுங்க. இங்க அக்ரிமெண்ட் வந்து 1 மாசம் தான் டைம். இப்ப டைம் முடிஞ்சு போச்சு. அவர் வந்து இப்ப 6 மாசம் டைம் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு. என்ன விடுங்கப்பா சுத்தி பாருங்க. காடு பூராமே தரிசனம் அடுத்தடுத்து வந்து அட்வான்ஸ் தாரு 4 பாட்டி வந்து கேட்டுச்சு. நாங்கள் இருந்தாலும் சொல்லிட்டு போட்டாலும் ஒரே தான் உட்காந்துருந்தேன். இருந்தாலும் பணத்தை பாத்திக்கார மாதிரி இல்லை. 6 மாதம் முடிஞ்சிச்சு. என்ன செய்ய போனோம்னா முடிக்கிற மாதிரி இல்லையில நாங்கள் அட்வான்ஸ் வந்து திருப்பி தர முடியாது. போட்ட அக்ரிமெண்ட் டைம் முடிஞ்சு வச்சு 1 மாதம். இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? ஏப்பா ஏன் பெருந்தன்மையா பார்த்து இது பண்ணி விடப்பா. ரொம்ப முடியாம இருக்காரு, கஷ்டப்பட்டு அவங்க வீட்டுல கொண்டாடி இப்ப என்ன ஆகி போச்சு தெரியுமா? நீங்க இப்ப அக்ரிமெண்ட் போட்டு நாங்க என்ன வேண்டாம் இவர் அந்த 30 லட்சம் கொண்டு வந்து கொடுக்க போறான்னு சொல்லி நாங்க வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு அங்க ஒரு இடத்த நாங்க வந்து பேசி முடிச்சிட்டோம். அதே மாதிரி நாங்க 5 லட்ச ரூபாய் கொண்டு போய் அங்க அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். இப்ப நாங்க போய் கேட்டா அவங்க கொடுப்பாங்களா? இப்ப அக்ரிமெண்ட் போட்டு நாங்களும் 1 மாசம் ஆச்சு. இப்ப என்ன போய் எங்களுக்கு டைம் முடிஞ்சு இவருக்கு வந்து கையில கொடுப்பாரு. நாங்கள் அதை முடிச்சு நம்பித்தான் செஞ்சு விட்டோம். இப்போ சுற்றி பூரா வெள்ளாமல் வச்சுருக்காங்க. நாங்கள் எந்த வெள்ளாமையும் செய்யலை. இப்போ மாதத்துக்கு இந்த நிலத்தில் ஒரு 10,000 வருமானம் வச்சாலும் 6 மாதத்துக்கு இப்போ 1 லட்ச ரூபா கணக்கு எங்களுக்கு வருமானம் வந்துருக்கேன். அந்த பொழப்பும் போச்சு. இப்போ நிலம் வர ரேட்டு வர ஏறிக்கிருச்சு. இப்போ நாங்களாம் வந்து தப்பு சொன்னால் நாங்கள் என்ன செய்யறது? தப்பெல்லாம் சொல்லலப்பா. ஏதோ 10-50 வச்சுக்கிட்டு ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுத்துருப்பான். அவரால் ரொம்ப முடியாம அக்ரிமெண்ட் டைமே முடிஞ்சு வச்சு முடிஞ்சதுதான். இனி வந்து நாங்கள் 2 லட்சம் ரூபாய் திருப்பி தர முடியாது. இப்ப நீ சொல்ற நான் தான்ப்பா கேட்க முடியாது. அட்வான்ஸ் அப்படித்தான். ஆனா இருந்தாலும் சூழ்நிலை பாரு. உங்களால நீங்க வாங்க போறீங்க. உங்களால நான் மல்லிகைப்பூ வாரத்துக்கு 5000 10,000 ரூபாய்க்கு பூ பறக்கிறது வர உழுது போட்டு பூரா தரிசா கிடக்கு. 15 லட்சம் ஒரு 20 லட்சம் வரும். வந்த 10 லட்சம் 10-13 லட்சம் வந்திருக்கு. செலவெல்லாம் போக ஒன்றும் இல்லை. நல்ல விவரத்தை புரிஞ்சுக்குங்க. அதனால எதுவும் சொல்ல முடியாது. 10 20 அப்புறம் எடுத்துக்கோங்க. பாய்க்கு அம்மா விட்டு வீட்டு சண்டை பிரச்சனை பிள்ளைகிட்ட பெரிய எத்தனை சமாளிப்பா பாவா. அக்ரிமெண்ட் போட்டு உண்மை இல்லைன்னு சொல்லலாம். முடியல அவங்களுக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க? அதானப்பா நாங்களும் சொல்றோம். நாங்க ஒரு இடத்துல போய் 5 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம். நாங்க அதை வாங்கினா தானப்பா இவருக்கு 2 லட்சம் கொடுக்கணும். அவன் எங்களுக்கு தர மாட்டேன்ல. அப்ப இதுக்கு என்ன முடிவு? நான் பணம் கொடுத்து சும்மா நாங்க அக்ரிமெண்ட் போட்டதை அங்க அவன் முடிஞ்சு வச்சுட்டு அவன் எங்களை கத்திரியால அந்த இடத்துல சொல்லியா நல்லா பட்டு சொல்லு. இடம் வாங்கணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சங்கிலி சின்ன சங்கிலி ஆட வச்சு 50-50 4 வட்டம் கொடுத்து இப்ப இல்லன்னு கொடுத்தது இல்லன்னு சொல்லலையே. ஆனா 1 மாசத்துல அக்ரிமெண்ட் கொடுத்து முடிச்சிரு மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஆனா நம்ம வந்து விசேஷம் வைக்கிற போக்குல 30 லட்ச ரூபா வரணும். நான் வச்சதோருக்கு விசேஷம் வச்சதுல வந்து 15 லட்சம் தான் வந்துச்சு. ஆமா அந்த பஞ்சத்துல அந்த கார்த்திகை மாசம் பஞ்சத்துல அவ்வளவுதான் வந்துச்சு. அப்படி பாக்குற போக்குல என்னால கையில இன்னி காசு கண்டுபிடிக்க முடியாது. 30 லட்ச ரூபாய் இன்னும் 5 லட்சம் வாங்க முடியாது. அதனால நான் என்ன செஞ்சேன், உங்களை கூப்பிட்டு வந்து எப்படியாச்சும் அந்த 2 லட்ச ரூபாயில ஒரு 10,000 கூட பிடிச்சிக்கிட்டேன். மிச்சத்தை வாங்கி போனேன். ஏதோ ஒரு குடும்ப குடி செலவு காய்க்கிறோம்னு சொல்லி தானப்போ நான் வந்திருக்கேன். நீங்க என்னமோ கொஞ்சம் பார்த்து கருணை காய்ச்சி ஏதோ கொஞ்சம் முடிஞ்சா நான் 50,000 வச்சுக்கோங்க 1 லட்ச ரூபா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போட்டுக்காங்க. 10 செலவுல போங்க. அம்மா போக வாங்கி 1 லட்சம் கொடுத்துருங்க. நாங்க அன்னைக்கே அக்ரிமெண்ட் எப்படி 1 மாசம் தான் டைம். அது போக 6 மாசம் டைமும் கொடுத்துட்டேன். நீங்க பணத்தை கொண்டு வந்து குடுக்குற மாதிரி இல்ல. இப்போ அக்ரிமெண்ட் டைம் முடிஞ்சு போச்சு. அது பின்னாடி நாங்க எப்படி திருப்பி 2 லட்சம் கொடுண்டா நாங்க எப்படி கொடுக்க முடியும்? நீங்க தான் கொஞ்சம் பார்த்து நாங்க கொடுத்த இடத்துல போய் நாங்க இந்த காசை கேட்டா அவனு இத பதில தான் சொல்ல. எல்லா பேரும் ஒரே மாதிரி பேசிக்கிட்டா இதுக்கு என்ன பண்ணுவீங்க? அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ எப்படி அட்வான்ஸ் 5 லட்சம் ரூபாய் திருப்பி கட்டு வராங்கன்னு சொன்னேன்னா நாங்க அதுக்கு என்ன பண்றது? சூழ்நிலை இப்படி ஆயி போச்சு பந்தாளுக்கு. முடியல என்ன செய்யறது? நாங்களா தானப்பா எங்க சூழ்நிலையை சொல்றேன். நாங்களும் போய் ஒரு இடத்துல வாங்கி வந்தா தானே உங்களுக்கு கொடுக்க முடியும். இது வீம்புக்கு பேசுற மாதிரி இருக்குப்பா. அந்த பேல பாரு நாங்களும் ஒரு இடத்துல அக்ரிமெண்ட் போட்டு அக்ரிமெண்ட் போடுற அன்னைக்கே பாக்கணும். இந்த என்ன வேண்டியிருக்காரு எங்கிட்ட சும்மா நல்லா புளிய புடிச்சு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்து எங்கிட்ட சரி கட்டி போட்டு எங்களை சரி கட்டி விட்டு போயிட்டாரு.
இப்ப நாங்க 6 மாசம் டைம் 1 மாசம் முடிஞ்சு 6 மாசம் டைம் முடிஞ்சு இப்ப வந்து நீங்க வந்து அட்வான்ஸ் கொடுங்கடா. இது எப்படி நியாயமாக? இப்படித்தானப்பா ஒரு ஆசைப்பட்டு ஒரு 10-15 லட்ச ரூபா வந்துரு 30 லட்ச ரூபா வந்துரு வாங்கி போடுன்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. ஏப்பா இவரை நம்பி முடியாம போச்சு. இப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு? இப்ப ஒரு 4 பாட்டி வந்துச்சு. வார அன்னைக்கு பூரா அந்த பாட்டி வார அன்னைக்கு பூரா இவர் வந்துடுறாரு. வந்து என்ன செய்யறாரு? நான் தான் வாங்க போற தட்டி வர விட்டாரு. இப்ப அதுல கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 10 லட்சம் நட்டம். இந்த நட்டத்தை சரி கட்டுறது இடத்து வண்டி இந்த ஒரு கொடுத்து 2 லட்சம் வச்சு நாங்க சரி கட்ட முடியும். இதுல வந்து திருப்பி அந்த 2 லட்சம் அட்வான்ஸ் காசு கொடுத்தா நாங்க எப்படி கொடுக்க முடியும்? முடியாதுன்றது வேற. இங்க வந்து சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு. இப்ப ஏதோ ஒரு மனிதாபிமானம் பார்த்து ஏதோ ஒரு 50,000 எடுத்துக்கிட்டு ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுங்கப்பா. நான் எங்களை வர கூப்பிட்டு வந்துருக்காரு. நாங்க வந்து பேசுறதுக்கு என்ன மதிப்பு இருக்கு? எப்பா நான் என்ன சொல்றேன், இப்படியே வாங்க கடப்பாக்க வாங்க, ஆளுக்கு டீ வாங்கி கொடுக்குறேன். நல்லா குடிச்சு உங்க வாங்க போங்க. அட்வான்ஸ் எல்லாம் எப்ப பேச்சு திருப்பி தரவே முடியாதப்பா. இப்ப நாளை நீ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறோப்பா. நாங்க தேவைப்படுவோப்பா. நாங்க காய்கறி வேணும் பார்த்து செய்யப்பா. நாங்க ஏற்கனவே நீங்க நம்ம அதை சொல்லலாயிட்டுனா நாங்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அங்க பட்டு கிடக்குமே. நாங்க போய் கேட்டோம் அதே மாதிரி எங்களை அந்த போடு போடுறாங்க. அவன் எங்களை அடிச்சு அங்க இருந்து வச்சிருக்கேன். இப்ப எல்லா பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? நீங்களும் விழுந்து சொன்னா என்னப்பா பேச்சுக்கு நல்லா. நான் என்ன சொல்றேன், அக்ரிமெண்ட் டைம் முடிஞ்சது 6 மாசம் ஆச்சு. இன்னி வந்து என்ன அட்வான்ஸ் கார்டு திருப்பி 2 லட்சம் கொடுக்க முடியாதுன்னா முடியாதப்பா. இல்லன்னு சொல்ல நாங்க ஈவு இறக்கப்பட்டு தான் கேட்கிறோம். அதெல்லாம் இந்த ஈவு சோகலாம் இன்னி அந்த பேச்சே கிடையாது. இப்ப கணக்கு எடுத்து பார்த்தா இந்த ஒரு 3 லட்சம் ரூபாய் கை நட்டமா எங்களுக்கு கை நட்டமா போச்சு. இவரு கொடுத்துட்டு போண்டிய சூழ்நிலையாக போகுதுப்பா. நீங்க வந்தாலுங்க ஆளுக்கு 1000 கூட செலவு கொடுத்து எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு போங்க. உங்களால நாங்க வந்த தப்பு நிக்கமா போச்சு. நீங்க என்ன பரிசு பண்ணு தேவையில்லாம எங்க 2 பேரும் 10 ரூபாய் கேட்காம நீங்க ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். போற வாரம் ஒரு வார்த்தை நான் கேட்டுக்கணும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை. பஞ்சாயத்து சொல்றேன் திருப்பி கொடுக்க முடியாது. இன்னும் 10 நாள் கூட ஆசைப்பட்டு அங்க போயிட்டேன் பொறுப்பா. இன்னும் 10 நாள் 5 நாள்னா 1 மாசம் டைம் கூட தரேன். 30 லட்ச ரூபாய் கையில கொடுத்துட்டு இடத்த முடிச்சுக்குங்க. அப்படி இன்னும் 1 மாசம் 2 மாசம் கழிச்சு கூட குடுக்குற மாதிரி இருந்தா தான் கொடுத்துருவோமே. முடியலையே. இந்த அப்படியே ஆகாது. இந்த அட்வான்ஸ் திருப்பி தரவே முடியாதுப்பா. என்ன பசியா எப்போ அதானப்பா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் குறைச்சு கூட ஏதோ பண்ணுங்கன்ற அவங்க ஒரே முடியாதுன்னு நாங்க தர முடியாதுன்னு சொல்றோம்ல. அப்புறம் திருப்பி நீங்க கூட திருப்பி பேசணும். என்னப்பா அப்படி செஞ்சுக்கிறீங்க? நாங்க எப்படி கொடுக்குறது? எப்பா பஞ்சாயத்து வந்தாலும் அவருக்கு சாதமாத்த நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க உங்க வீட்டுல சொல்றீங்க நான் வீட்டுல போய் கஞ்சி தண்ணியோட குடிக்க பெண்ணு அடிச்சு வேட்டி விட்டுருவாங்க. கொஞ்சம் மருந்து காய்ச்சி ஏதோ கொஞ்சம் நாங்க அதானப்பா சொல்றோம். நாங்க ஒரு இடத்துல மாட்டி கிடக்கோம். அக்ரிமெண்ட் படிச்சு பாக்கலையா? படிச்சு பார்த்தோம்ப்பா. படிச்சு பாத்தீங்களா? 1 மாசம் டைம் எழுதி இருக்கும்ல. அதுல என்ன போட்டிருக்கேன்? அட்வான்ஸ் கொடுத்து 1 மாசத்துல முடிக்க தவறினால் அட்வான்ஸ் காசு திருப்பி தர முடியாது. அதுல எழுதி பத்திரம் போட்டாச்சு. அதானப்பா முடிக்க முடியலன்னு சொன்னா அட்வான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதே நாங்க வந்து ஒரு ஈவு இறக்கப்பட்டு அந்த பையன் முடியாம மருந்து குடிச்சு ஆப்பாரு அவங்கனால பாத்து அப்புறம் எப்படி திருப்பி கொடுத்து 1 மாசத்தை விட இன்னும் 3 மாசம் டைம் கூட தரேன். முடிக்கிற மாதிரி இருந்தா வாங்க இல்லாட்டி வராங்க. இந்த பேட்ச் அட்வான்ஸ் காசு திருப்பி விட்டுருங்க. நீங்க வந்திருக்கீங்க கொஞ்சம் பார்த்து ஏதோ கொஞ்சம் வாங்கி கொடுங்க. அவரு சொன்ன முடியாம இருக்காரு. ரொம்ப முடியாம இருக்காரு. அவரு கத்துக்க முடியாது. அப்ப நினைச்சு ஒண்ணு நடந்து ஒண்ணா இருக்கு. பேசுவாங்க. அவரு உங்களுக்கு எப்படி தர மாட்டாரு? ஆளுக்கு 2000 தர மாட்டாருல. நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு இன்னும் நான் 4,000 தரேன் 8,000 தரேன். எங்கிட்டாச்சும் எனக்கு பேசி முடிச்சு விட்டீங்கன்னா நானும் இதே மாதிரி சிக்கிக்கிட்டேன். நான் சமாளிக்க முடியல. எங்கிட்டாச்சும் அந்த சரி கட்டி எங்கிட்ட கூட ஆச்சு கூட வாங்கி கூட பேர்த்து சொல்லுங்க. கொடுத்து விடு. உங்களுக்கு 4,000 தரேன் 8,000 தரேன். பேசி எங்களுக்கு முடிச்சு விடுங்க. என்னன்னு பேசி முடிச்சு இந்த பஞ்சாயத்தை என்ன முடிச்சுக்கிறோம். அந்த பஞ்சாயத்தை அங்க போய் பேசிக்கிறோம். நம்பித்தான் நாங்க அங்க காசு கொடுத்துருக்கேன். எங்களுக்கு அந்த 30 லட்சம் பேசி விடுங்க. போனே என்னப்பா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. முடிகிற பேச்சு இல்லப்பா. அது அவங்க என்ன சொல்றாங்க? அடிச்சு போட்டுட்டேன். நாங்க அவர் 2,000 கொடுத்துருக்கல. நாங்க ஆக்கி விட்டு போங்க முடிச்சு போங்கன்றாரு. இது என்ன நியாயமா பேச்சா? என்னப்பா ஏதோ கேட்க மாட்டாரு இவரு. நீங்க சொல்றது உண்மைதான். அட்வான்ஸ் கொடுத்தா என்னைக்குமே திருப்பி தர மாட்டேன். முடிக்கலண்டா அதை எப்படி கொடுப்பேன்? நம்ம ஏதோ பேசி பாப்போம்னு சொல்லி வந்தேன். அது நடக்கல. என்ன செய்யலாம்? எப்போ ஏதோ நீங்க கொஞ்சம் விவரமா ஏதோ எடுத்து சொல்லி பேசி முடிச்சு விட்டீங்கன்னா எனக்கு ஒரு காரியமாக வீட்டுல போய் நான் சண்டை சாத்தம் பிடிக்காம இருந்துக்கிருவேன். நான் வீட்டுக்குள்ள நுழைய முடியலப்பா. போன அடிக்க வராங்க. புள்ள ஊட்டியெல்லாம் அடிக்க வருது. அதே ஆளாளுக்கு அடிக்க வருது. சரி உங்க மேல கூடுக்காரங்க பஞ்சாயத்து பண்ணிருக்கு. எங்கிட்ட இல்ல நாங்க உங்க அம்மா நீ ஊத்த மாத்தி கொடுத்துருக்கோம்.
எதுக்கு வரல அப்படி இப்படின்றப்பல அப்ப அப்படி சொல்றாங்களா? ஆமா நல்லா கண்டுக்க. சாணு போட்டுட்டு முளத்தை போடணும். இந்த அந்த மாதிரி காசை கையில வச்சுக்கிட்டு எங்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துருக்கணும். அப்புறம் கொடுக்க தெரியாம கொடுத்துட்டு சிக்க தெரியாம சிக்கிக்கிட்டு இந்த நம்பி நாங்க ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு இப்ப முடிச்சுக்கிறோம். நாங்களே முடிச்சுக்கிறோம். இப்போ வந்து அட்வான்ஸுக்காக நாங்க எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? அதை திருப்பி தர முடியாது. நீங்க பாக்குறத பாத்துக்குங்க. நாங்க கிளம்புறோம். வேலையை முடிச்சுக்கிறோம். இதெல்லாம் பேசப்பா இருக்கு. ஏய், மேலும் கிழவுக்குள்ள எட்டாவது வாய்க்கு கொட்டாய் விட்ட மாதிரி ஒரு ஆசைப்பட்டு விட்டான். பஞ்சாயத்துக்காரங்க எங்க சொல்லவே கேட்க மாட்டேன்றாங்க. அதானப்பா அப்படி சூழ்நிலை ஆகி போச்சு. ஏதோ அந்த எட்டாவது வாங்கி கொட்டாய் விட்ட மாதிரியே நம்ம அகலக்கால் வச்சுக்கிட்டான். தப்புல மாட்டிக்கிட்டான். ஏதோ அந்த இருக்கிற காசு வச்சு வாங்கி கொடுத்தேன். நான் ஒரு பாய்ச்சி ஆக்கி வச்சு அடைச்சிக்கிறேன் அப்பா நீ பார்த்தாக்கா. பேலஸ் ஆசைப்பட்ட ஆமா அது முகத்தை போனது ஆமா. பக்கத்துல போற வாரங்க கேட்காம இல்ல உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு ஒரு ஐடியா அதிகமா பேலஸ் பட்டு பேசுவாங்க. ஆமா நம்ம வந்து 15 லட்சம் ஆமா. கேவலம் பேலஸ் பட்டு ஆமா. இப்ப ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்ப 2 லட்சம் இருந்து நம்ம வெட்டியா போச்சு. 2 லட்சம் தின்னாம உண்ணாம தின்னாம கிளம்ப போச்சு. ஒண்ணுக்காம போச்சப்பா. வெட்டியா கூப்பிடு இப்ப பஞ்சாயத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட வர இல்ல. ஆமா. ஏன் அன்னைக்கு இப்ப இது கூப்பிட்டு விவரம் தெரியல. நம்மளா தெரியாம போய் வாங்கி போட்டு போனதுக்கு காரணம் இதான். உங்களால நானு கேட்டு வந்த பாட்டிகளுக்கு விக்காம இப்ப ரெண்டுக்கு நடுவுல என் சொத்து ஊரும் அனாமத்தமா கிடக்கு. எப்பா அப்படியா? எப்ப வேணும்டாரு? ஒரு மாசத்துக்கு நான் 3 மாசம் டைம் தரேன். நீங்க இதான் வந்து முடிக்கணும். அந்த 30 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு முடிச்சுக்குங்க. தர முடியாது. நாங்க சும்மா எங்களுக்கு பேசி தொடர்ந்து நேற்று போச்சு. நீ சொல்றதுல நல்லாத்தான் இருக்க. நான் 3 வருஷம் ஆனாலும் கூட இந்த காசு பற்ற முடியாது போல பாத்தாங்கப்பா. எப்பா அது நான் என்ன ஒண்ணு கண்டுக்க. தண்ணி எவ்வளவு போதும் அதுக்கு தந்தே காலை விடணும். ஆமா. நீ பாக்கல ஓடையில தண்ணி ஆழமா போக போய் முழங்கால விடுறது போல முழுசா புள்ள முங்கிட்ட. நீ இதுக்கு மேல நாங்க என்ன செய்ய முடியும்? அட்வான்ஸ் கேட்டு முடிஞ்சது திருப்பி தர முடியாது. நாங்க இடத்த பார்த்து அடுத்து நாங்க வேலையை பார்த்து போறோம். தயவு செய்து காட்டை விட்டு வெளியே இருங்க. பாக்குறாலும் எங்களை சிரிச்சு போட என்னமா வேணுமா? நாங்க வட்டி காசு வாங்கி தர மாதிரி நீங்க சொல்றீங்க. முடிஞ்ச அக்ரிமெண்ட் முடிஞ்சு வச்சு வேலையை முடிச்சுக்கிடுவோம். ஏய் வாடா அடுத்த வேலையை பார்க்க போறோம். இன்னொரு நாளைக்கு பஞ்சாயத்துல மாட்டாம போயிருவேன். ஆமா. 1 லட்சம் போச்சு. பாத்து 2 லட்சம் என்னங்கப்பா அப்படி சொல்றீங்க? ஒரு பைக்கிய போட்டு விடுவா. இன்னொரு நாள் என்ன அர்த்தமா பேசுறீங்க? நல்ல விஷயம் பேசுறீங்க.